மர்மங்கள் மட்டுமே இருக்கிற இந்த கோயில் தான் நிதிவான் கோயில். காரணம் என்னன்னா, இந்த கோயில்ல நைட் டைம்ல கிருஷ்ணரும் ராதையும் வந்து டான்ஸ் ஆடுவாங்களாம், அதாவது நடனம் ஆடுவாங்களாம். நடனம் ஆடுறது மட்டும் இல்லாம பாட்டும் போடுவாங்களாம். அந்த டைம்ல அந்த கோயிலுக்குள்ள யாருமே போக மாட்டாங்களாமா. அப்படி மீறி போனாங்கன்னா அவங்க கண்ணு குருடா போயிடும். எஸ், இந்த கோயில்ல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. கோயில் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு. அந்த காட்டுக்குள்ள சின்னதா அமைக்கப்பட்ட ஒரு கோயில் தான் அந்த கிருஷ்ணர் கோயில். அந்த கோயிலை சுத்தி பல மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் எல்லாமே துளசி மரங்கள். நம்ம துளசியை செடி தான் பார்த்திருப்போம், ஆனா இந்த இடத்துல இருக்கிற எல்லா துளசியுமே மரங்களா வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு துளசி மரத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த கோயில் சுத்தி மட்டும் இருக்கு. அது இல்லாம அந்த துளசி மரத்துக்கு கண்ணு தெரியுமாமா, காது கேட்காமமா. நைட் டைம்ல யாராவது இங்க வந்தாங்கன்னா அவங்கள முடிச்சு விட்டுருமா. இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு மர்மம் என்னன்னா, அந்த இடத்துல தண்ணீரே கிடையாதாமா. தண்ணீர் வசதி, நிலத்தடி தண்ணீர் அந்த இடத்துல கிடையாதாமா. இருந்தாலும் அங்க இருக்கிற துளசி மரங்கள் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்குமா. கிருஷ்ணரும் ராதையும் அந்த துளசி மரங்களுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் தான் நடனம் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அந்த கிருஷ்ணன் ஆலயத்துக்குள்ள போய் ஓய்வு எடுப்பாங்களாம். அந்த தினைக்குமே அங்க இருக்கிற அந்த மரங்கள் எல்லாமே வளைஞ்சு தான் காணப்படுமா, எந்த மரமும் ஸ்ட்ரெயிட்டாவே இருக்காமா. காரணம் அங்க இருக்கிற கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் மரியாதை கொடுக்குற விதமா அந்த மரங்கள் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்குமா. கோயில்ல ஈவினிங் டைம்ல புடவையும் ட்ரெஸ்ஸும் வச்சுட்டு போவாங்களாம். காலையில வந்து பார்க்கும்போது அந்த புடவையும் ட்ரெஸ்ஸும் கலைஞ்சு போயிருக்குமாமா.